ஆன்லைன் மோசடி. ஒரு அங்கிள் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஒரு அங்கிள் அவர் என்னங்க புது ராங் நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க, என் ஃப்ரெண்டுக்கு 1000 ரூபாய் அனுப்பிச்சினேன், அதுக்கு பதிலாக உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன், கொஞ்சம் மறுபடியும் அனுப்பிச்சி விடுவீங்களான்னு பார்த்தாங்க. உடனே ஒரு நிமிஷம் காரில் ஏறுங்கன்னு அவரோட ஒன்று ஃபோனை எடுத்து பார்த்தாங்க. 10,000 ரூபாய் வந்துச்சான் நிஜமாவே. சரி, ஆமாம் வந்திருக்கு, நான் அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டான். நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொன்னாங்க. அந்த நம்பர் சொல்ல அவரும் போட்டானா, அந்த நம்பருக்கே அனுப்பிச்சி விட்டானான். அனுப்பிச்சி விட்ட அடுத்த செகண்டே அவர் பேங்க்கில் உள்ள எல்லா காசுமே காலி ஆயிடுச்சு. பேங்க்கில் போய் இவர் எழுதி கொடுத்துருக்காரு, இதை எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னோன்னே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க எங்கெங்கேயோ விசாரித்து அப்புறம் என்ன பண்ணுறது, அவன் தான் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சான். மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்த்தா அங்கே காசு காணாமல் போச்சு. ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சான். இவனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான். வேறு என்ன பண்ணுறது, மறுபடியும் சேர்த்து வைக்கணும்னு சேர்த்து வச்சாங்க. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எப்போவுமே யாராவது நமக்கு தெரியாதவங்க ராங் நம்பரில் பண்ணி நான் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சது பதிலாக நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அனுப்பக்கூடாது. இன்னும் நேரில் பாருங்கன்னு சொன்னேன். ஏன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பரை சொல்லுங்கள், நான் அங்கே போடுறேன் அப்படின்னு சொன்னேன். யாருமே ஃபோன்லேருந்து போடவே கூடாது. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் திருட்டு வேலை நடக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் பெரிய தொட்டுங்க. பாய் பாய்.